கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் மக்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் நோக்கில் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனால் தொடங்கப்பட்ட நலம் திட்டம் வெற்றிகரமாக 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் முதல் ஒவ்வொரு வார்டிலும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இதில் பொது சுகாதார பரிசோதனைகள் மட்டுமின்றி நிபுணர்களின் ஆலோசனைகளும் வழங்கப்படுகின்றன. சமீபத்தில் நடைபெற்ற மோடி முகாம் மூலம் 16 பேருக்கு இலவச கண் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு மருந்து மற்றும் கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. இதில் திருமண மண்டப காவலாளியான ஆறுமுகம், இல்லத்தரசியான சரோஜினி ஆகியோருக்கு மீண்டும் கண் பார்வை கிடைத்த நிலையில் நெகிழ்ச்சியுடன் வானதி சீனிவாசனுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். எனக்கு கண்ணு பிரச்சனை 2-3 வருஷமா இருக்குதுங்க. படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால இங்கே வானதி சீனிவாசன் மேடம் வந்து ஆர்கே கல்யாண மண்டபத்தில் முகாம் போட்டிருந்தாங்க. அதில் போய் டெஸ்ட் பண்ணோம். எனக்கு இடது கண் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களே கூட்டிகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி அவங்களே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நல்லா கவனிச்சிட்டாங்க. அங்கே நல்லா பார்த்தாங்க. எந்த குறையும் இல்லைங்க. நல்லபடியாக பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் இப்போ பரவாயில்லைங்க, படிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. எனக்கு கண்ணு கொஞ்சம் ரொம்ப நாள் பிரச்சனையாக இருந்தது. ஐயா அவர்கள ஸ்கீமில் ஏதோ போடணும்னு சொன்னாங்க. வானதி அம்மாவோட இன்சூரன்ஸில் இங்கே இது போட்டாங்க, கேம்ப் போட்டாங்க. அந்த அம்மாவோட ஸ்கீமில் போட்டு எங்களுக்கு எல்லாம் கண்பார் நல்லபடியாக கிடச்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு நான் நன்றி கடன் சொல்லணும். அந்த அம்மா என்றும் நீடோடி வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனால் தொடங்கப்பட்டு இதுவரை 6000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ள இந்த நலம் திட்டம் தற்போது கோவை மக்களின் வீடுகளுக்கே வந்து சேரும் ஒரு நம்பிக்கைக்குரிய சுகாதார சேவையாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.